இப்ப தேர்தல் அறிக்கையில 10 ஆண்டுக்கு பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் பண்ணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவர்கள் தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி இருப்பிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினாங்க. அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம். ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுலயே 27 பாக்கி இருக்கு. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனா இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாம அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு.